மிதுனம், உறவால் யோகம். அப்படி எந்த உறவுகளால யோகம் வரப்போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா? வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் பார்த்துட்டு பயந்துடாதீங்க, திட்டாதீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, உங்களுடைய ஆன்சர் கிடைச்சிடும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மிதுனம் ராசிக்கான ஆகஸ்ட் மந்த் ராசி பலன். ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எவ்ரி வீக் அஸ்ட்ராலஜி பத்தின 2 இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மிதுனம், மிதுனம் புதனுடைய ஞான வீடு. இது ஒரு உபய ராசி. மிதுனம் ராசிக்காரங்க ஐக்கியூல குட்டா இருப்பாங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங், நாலேஜ் ஷேரிங் மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருப்பாங்க. மிதுனம் ராசிக்கான இந்த ஆகஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா ராசி மேல குரு இருக்கு இல்லையா? இப்ப மே மந்த் நடந்த குரு பயிற்சியில உங்க ராசி மேல பயிற்சியாகி குரு வந்திருக்கு. ராசியை ஆக்டிவேட் பண்ணுது. பார்வையால 1, 5, 9வது ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுது. பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9வது இடத்துல ராகு ஏற்கனவே இருக்கு. ராகு அந்த ஸ்தானத்தை கெடுக்கும். இருந்தா கூட குருவுடைய பார்வையினால அது கட்டுக்குள்ள இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுடைய 10வது இடம் ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானம் தொழில் வருமானத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். 10ல இருக்கக்கூடிய சனி அந்த வருமான விஷயங்களை கெடுதல்கள் கொடுக்கும். நீங்க ப்ராடக்ட் பேஸ்டு பிசினஸா பண்றதை விட கன்சல்டிங் பேஸ்டா பண்ணுவீங்க இல்லையா? அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா குருவுடைய பார்வை 7வது இடத்துல விழுது. அதாவது இருக்கிற இடத்த சனி கெடுக்கும், பாக்குற இடத்தையும் பார்வையால சனி கெடுக்கும். 10வது இடத்துல தொழில் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி ஜீவனத்தை வருமானத்தை கெடுக்கும். ஸோ ப்ராடக்ட் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்றவங்களை காட்டிலும் கன்சல்டிங் பேஸ்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இது ரைட் டைம். ஓகே, இப்போ உங்களுடைய ராசி மேல குரு இருக்கு இல்லையா? அது ஒரு சுபகிரகம். சுபகிரகம் இருக்கிற இடத்த வளர்க்கும். இந்த ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரனும் உங்க ராசி மேல இருக்கும். 2 சுபகிரகமும் உங்க ராசியை வளர்க்குங்க. ஸோ மிதுனம் ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். உங்க ராசி மேல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் பயிற்சியாகி கடகம் ராசி மேல போயிடும். இருந்தா கூட அது உங்க ராசிக்கு தனஸ்தானம். உங்க ராசிக்கு 2வது இடம். தனம், வாக்கு, குடும்பம் இதெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம். சோ குடும்ப விஷயங்கள்ல சில நல்ல நன்மைகள் நடக்கும். பண வரவு நிறைய இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாசம் நடக்கும். படிக்கிற குழந்தைங்க, பெரியவங்க, கல்யாணம் ஆனவங்க, ஆகாதவங்க எல்லாருக்குமே இது ரொம்பவே எக்ஸலண்டான மாசமா இருக்க போகுது. கெடு பலன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வழி சொந்தங்கள், உங்க பூர்வீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இருந்து உங்களுக்கு சில வர தகவல்கள் நல்லா இருக்காது. வயசான அப்பா வச்சிருக்கவங்க அப்பாவுடைய ஹெல்த்ல ரொம்பவே கேர் எடுத்துக்கணும். ஏன்னா 9வது இடத்துல ராகு இருக்கு இல்லையா? குரு பார்வை வாங்கிதான் இருக்கு. இருந்தாலும் அப்பா கொஞ்சம் பாதிக்கப்படுவாங்க. உங்க அம்மா வழி சொத்துகள்ல பிரச்சனைகள் இருக்கும். சகோதர உறவுகள்ல சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மிதுனம் ராசிக்காரங்களுக்கு வீடு வாகனத்துல கொஞ்சம் கவனம் தேவை. சில செலவுகள் இருக்கும். மற்றபடி சொந்த ஊருக்கு நீங்க இப்ப திரும்ப முடியாது. சூரியன் நல்லா ஆட்சியாகி தானே இருக்கு. இளைய சகோதர ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானாதிபதி நல்லா இருக்கணும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சகோதர காரகன் செவ்வாய் சனியுடைய பார்வையில இருக்கு இல்லையா? அதனால சகோதர உறவு கெடும், தைரியம் கெடும். செவ்வாய் கேட்டா தைரியம், வீரியம், சகோதர உறவு எல்லாமே கெடும். ஓகே, இப்போ சனி 10வது இடத்துல இருக்கு. தொழில்கள்ல சில தொல்லைகளை கொடுத்துட்டே இருக்கும். இருந்தா கூட சுக்கிரன் உங்க ராசி மேல இருக்கு. ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் தனஸ்தானத்துக்கு வந்துடும். தனம், பணம் வரவு உங்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தொழில்கள்ல சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தா கூட உங்களுக்கு நல்லபடியாவே இந்த மாசம் போகும். இப்போ நான் தம்ப்நெயில்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற அந்த விஷயத்த பார்த்துடலாம். உறவால் நன்மை. எந்த உறவால் நன்மை? நான் ரெக்கமெண்ட் பண்றது குருவுடைய பார்வை வச்சுதான். சுக்கிரனும் உங்க ராசி மேல பயிற்சி ஆகியிருக்கு இல்லையா? சுக்கிரன், குரு 2 சுபகிரகமும் 7வது இடத்தை பாக்குது. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்துல உங்களுக்கு லாபம் கிடைக்கும் குரு பார்வையினால. 2 சுபகிரகத்துடைய பார்வையை பெற்ற அந்த 7வது இடம் உங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ், உங்க பிசினஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய ஒய்ஃபு இவங்க மூலமா உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாசம். மிதுனம் ராசிக்கு அஷ்டம சனியோ 7ரை சனியோ இப்ப நடக்கல, ஜென்ம சனியும் இப்ப நடக்கல. ரொம்ப அற்புதமான மாசமா இருக்கு. இந்த வருஷம் ஃபுல்லாவே நல்லா இருக்கும். அதுவும் இந்த ஆகஸ்ட் மாசம் 2 சுபகிரகங்களுடைய தொடர்பு உங்க ராசிக்கு கிடைச்சிருக்கு. நிறைய பணம் வரக்கூடிய, நிறைய நண்பர்களால உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய நல்ல மாசமாவே இந்த ஆகஸ்ட் மாசம் அமைஞ்சிருக்கு.
ராசி பலன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ராசி பலன்கிறது ஒரு காமனான விஷயம். உங்களுடைய சொந்த ஜாதகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, லக்னம்னு ஒண்ணு இருக்கு, லக்னாதிபதினு ஒண்ணு இருக்கு, தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்துதான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மையும் தீமையும் இதுலதான் முடிவாகுது. புரியுதுங்களா? நீங்க வெறும் ராசி பலனை மட்டும் பார்த்துட்டு அது உங்களுக்கு பொருந்தல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடாதீங்க. உங்களுடைய ராசி பலன் அப்படிங்கிறது வெறும் 40% தான். தசாபுத்தியும் நடக்கக்கூடிய அந்த தசாபுத்திகள், உங்களுக்கு லக்னம் லக்னாதிபதிக்கு கிடைச்ச மத்த கிரகங்களுடைய தொடர்பு, இதெல்லாம் தான் உங்க வாழ்க்கையை முடிவு பண்ணுது. ஜோதிட சாஸ்திரம் பராசரரால கொடுக்கப்பட்டது நமக்கு. ஜோதிட சாஸ்திரம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடியது, எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது. அவ்வளோ ஈஸியா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ராசி பலனுக்குள்ள அடக்கிட முடியுமா என்ன ஜோதிடத்தை? ராசி பலன் தான் எல்லாம் அப்படின்னா அஸ்ட்ராலஜர்ஸே தேவையில்லையே, அஸ்ட்ராலஜின்னு ஒன்னே தேவையில்லையே, யார் வேணா பாத்துக்கலாம். சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஸோ அதை பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பா இருக்கணும். சில பேர் அதை பத்தி அவேராகவே இல்லை. சில பேர் வேணும்னே கமெண்ட் பண்றாங்க. வேணும்னே கமெண்ட் பண்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தெரியாம கமெண்ட் பண்றவங்களுக்கு இதை பத்தின அவேர்னஸ் இருக்கணும் அப்படிங்கறதான் என்னுடைய பாயிண்ட். இந்த வீடியோல நான் மற்ற கிரகங்களுடைய தாக்கம் ஆகஸ்ட் மந்த் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும்னு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனா சந்திரனை பத்தி மட்டும் நான் பேசல. சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு துணைக்கோள். சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு ராசி கட்டத்துல இருக்கும். 2.25 நாளுக்கு அப்புறம் அடுத்த ராசிக்கு டிரான்சிட் ஆயிடும். ஸோ இதுதான். ஆனா ராசிக்கு 8ல இருக்கும். ராசிக்கு உங்க ராசிக்கு 8வது இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அந்த டைமை சந்திராஷ்டமம் சொல்லுவாங்க. இது எல்லா மாசமும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். அதாவது ராகு கேது குரு சனி மாதிரியான ராஜ கிரகங்கள் டிரான்சிட் ஆகிறதுக்கான டியூரேஷன் கொஞ்சம் அதிகம். சனிக்கு பார்த்தீங்கன்னா 2.5 வருஷம் கிட்ட ஒரு ராசி கட்டத்துல இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சர்டன் பீரியட் இருக்கும். சந்திரனுக்கு அந்த டைம் ரொம்ப கம்மி. 2.25 நாள் தான் ஒரு ராசியில இருக்கும். சந்திரனை பத்தி வார ராசி பலன்ல நம்ம சொல்லிடலாம், ஆனா மாத ராசி பலன்ல கம்போஸ் பண்ண முடியாது. ஓகே, நான் ஓரளவுக்கு கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். வார ராசி பலன் நம்ம சேனல்ல பண்றது இல்லை, மாத ராசி பலன் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒண்ணு பரிகாரம், ஆன்மீக மாதிரியான விஷயங்களை உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சனி ஈஸ்வரன் அப்படிங்கிற மாதிரிலாம் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. சரி, நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு அகேன்ஸ்ட் இல்லை, எனக்கும் ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆனா அஸ்ட்ராலஜி இஸ் டிஃப்ரெண்ட், இட்ஸ் அ சயின்ஸ். அதுதான் என்னுடைய பாயிண்ட். இப்போ பாத்தீங்கன்னா சில பேருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லையா அஸ்ட்ராலஜில. ஆனா ஏன் இந்த செக்மெண்ட்டுக்குள்ள பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க எதுக்குள்ள வர்றாங்க? நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய லக்னத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், பர்த் டைம் அண்ட் பர்த் பிளேஸ், இது மூணையும் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரிப்ளை பண்றதுக்கு ட்ரை பண்றேன். உங்களுடைய சொந்த ஜாதகத்துக்கு அஸ்ட்ராலஜி பெய்ட் கன்சல்டேஷன் வேணும்னா ஸ்க்ரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன ரீச் அவுட் பண்ணலாம். மற்ற ராசிக்கான ராசி பலன் வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின்டா இருக்கு. யூ கேன் செக் தம் அவுட்.